ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்ல டார்க் ப்ரௌனிஷ் கலரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க, 3 சின்னதாக பட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை நல்லா கைனால் க்ரஷ் பண்ணிவிட்டு தூவி விட்டுருங்க. பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை பாதி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி தோணா போதும். மீதியை நம்ம லாஸ்ட்டாக துவைக்கலாம். அடுத்து மல்லிக்கீரையை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கட்டும். அடுத்து நம்ம ரைஸ் எடுத்துடலாம். ரைஸ் 3 கப்பு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் ஹைதராபாதி பிரியாணிக்கு இதுதான் நல்லாயிருக்கும். இதை தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 80% குக் ஆகணும். ஸோ மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். அடுத்து ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 5 ஏலக்காய் 5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பீசஸ் சின்ன பீசஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 80% ரைஸ் குக் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி வச்சுட்டு. இன்னொரு சைடு சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனும் ரைஸும் 80% குக் ஆனால் போதும். நம்ம லேயராக வச்சுட்டு தம் போடும்போது ஃபுல்லாகவே நமக்கு குக் ஆகிடும். ஸோ இப்போ 80% குக் ஆகணும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் குக் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா ரைஸ் முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் வெந்ததும் நம்ம கிரேவியையும் ரைஸையும் லேயராக வச்சுட்டு தம் போட போகிறோம். இப்போ சிக்கனும் பார்த்திங்கன்னா 80% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவியையும் ரைஸையும் லேயராக வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் இதில் சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ப்ளஸ் கிரேவியையும் கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ சிக்கன் பீசஸ் ப்ளஸ் கொஞ்சம் கிரேவியை எடுத்தாச்சு பவுலில். இப்போ மீதி கிரேவி அதே பாத்திரத்தில் இருக்குது. அதோடு சேர்த்து மேலே ரைஸ் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கிரேவி வந்துட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மல்லி புதினா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்து இன்னொரு லேயர் வந்துட்டு மீதி ரைஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி புதினா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முந்திரி திராட்சை வந்துட்டு கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் பவுடர் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சாஃப்ரான் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தெளித்து விட்டுருங்க. ஒரே இடத்துல ஊற்றிடாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு ரைஸ் மட்டும் இந்த கலர் கிடைக்கும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு லேயர்லாம் போட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தம் போடுறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வந்துட்டு பேப்பர் இருக்குல்ல, இதை வந்துட்டு கவர் பண்ணி மேலே வந்து டைட்டான ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கேப்பே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். இப்போ வந்துட்டு வெரி லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பழைய தோசை தவா இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு வச்சுருங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இது வைக்கிறோம். இந்த மாதிரி தம் போடுறதுக்காகவே ஸ்டாண்டு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தம் ஆகிறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அது வரையும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் வெரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு, இறக்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஆவி வருது, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரைஸ்லாம் உடையில நல்லா குக் ஆகி ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிரியாணி வந்துட்டு ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்கியிருக்கவே மாட்டோம். வெங்காயத்தை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தான் வச்சுருப்போம். ப்ளஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கவே மாட்டோம். புளிப்புக்காக வந்துட்டு லெமனும் ப்ளஸ் தயிரும் தான் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு எம்மியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரியாணியில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணுறப்போ ரொம்ப லாங் டைம் வந்துட்டு மேரினேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்துட்டு நல்லா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பிரியாணிக்காக பிரியாணி மசாலா எதுவும் வந்துட்டு நம்ம கடையிலலாம் வாங்கலை, நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. நல்லாவே சூப்பராக வந்திருக்குது. கலர் பாருங்கள், ஒவ்வொன்றும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கலர் வந்துட்டு ஆரஞ்சு கலர் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அட்ராக்ஷனுக்காக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் ஒன்று கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்காகவே நிறைய பிரியாணி ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.